தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சென்னையில பிக்சட் சேலரியில வீக்லி சேலரி எப்படி பிக்சட் சேலரியில வீக்லி சேலரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி ஜாப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் லாகின் பண்ணியிருந்தா போதும் உங்களுக்கு 900 ரூபாயில இருந்து 950 ரூபாய் மினிமம் கேரண்டி கொடுக்குறாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனீங்க அப்படின்னா நிறைய பேர் யோசிக்கலாம், என்னடா 6 to 6 1 hour பிரேக் கொடுப்பாங்க, 6 to 6 நீங்க லாகின்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் வருதோ வரலையோ, நீங்க அந்த 900 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களோ சம்பாதிக்கலையோ, அந்த 900 ரூபாயை ஒரு நிறுவனமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிறுவனத்தோட பேர் தான் குக்கர். குக்கர் நிறுவனம்னா என்னன்னு சொல்றேன், நல்லாவே தெளிவா கேட்டுக்குங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருந்து ஆர்டர் எடுப்பாங்க. ஆனா குக்கர் டெலிவரி எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ஃபுட், அதாவது வீட்டில் இருக்க இல்லத்தரசிகள். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஹோம் ஃபுட் ரெடி பண்ணி FSI சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. நிறைய சென்னையில் இருக்க வாசிகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காம குக்கர் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்து பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டு சாப்பாடு கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய்ஸ் நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெலிவரி பாய்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுறதுனால நான் நம்பர் கூட போடுறேன், வேணுமா ஜாப்ல ஜாயின் பண்ணிங்க, கம்பல்சரி ஜாயின் பண்ணுங்க. இப்போ நீங்க ஸ்விக்கில வேலை பார்த்துதான் சரி, ஜொமேட்டோ வேலை பார்த்தாலும் சரி, நீங்க நாளைக்கு எவ்வளவு ஓட்டு 50 ரூபா ஓட்டா ஒரு நாளைக்கு முக்கிய ஓட்டினாலுமே ஒரு 1000 ரூபாய் ஓட்டுவீங்களா? ரொம்பவே கஷ்டப்படணும். 16 மணி நேரத்துல இருந்து 17 மணி நேரம் கஷ்டப்பட்டு நீங்க ஓட்டி தான் உங்களால சம்பாதிக்க முடியும். ஆனா இந்த குக்கர் நிறுவனம் அப்படி உங்களுக்கு கொடுக்கல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ என்னோட டெலிவரி பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நான் வச்சுக்கணும் அப்படின்றக்காண்டி என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு நீ 12 மணி நேரம் லாகின்ல இரு. ஒரு 12 மணி நேரத்துக்கு நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 ஆர்டர் 8 ஆர்டர் இல்ல அதிகபட்சம் நீ எத்தனை ஆர்டர் பார்க்க முடியுமோ நீ பாரு. ஆனா உனக்கு வந்து பார்த்தனா நான் ஒரு 6 to 6 நீ இடையில இன்னொரு பிரேக் எடுத்துக்கோ, உனக்கு 950 ரூபாய் தரேன். இல்ல அல்ட்ரா ஃபுல் டைம் பாக்குறியா, நீ 6 மணிக்கு லாகின் பண்ணு, 2 மணி வரைக்கும் பாரு, அப்புறம் 3 மணில இருந்து ஒரு 6 மணி வரைக்கும் ஃப்ரீ ஆயிக்கோ. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு 6 மணிக்கு லாகின் பண்ணி நைட்டு 11 மணிக்கு ஓட்டு, உனக்கு நான் 1400 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டைமா எடுத்து நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 6 மணி நிறைய நிறுவனங்களை ஓட்டி அப்படியே என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம தெரிவிங்க. சம்பாதிப்பு பார்த்தீங்கன்னா நிரந்தரம் சம்பாதிப்பு இல்லாம நிறைய பேருக்கு இருக்கு. என்ன ரீசன்னா, ஸ்விக்கினா நீங்க ஒவ்வொரு ஆர்டரும் கவுண்ட் பண்ணி 20 ரூபானா 20 ரூபா, 30 ரூபானா 30 ரூபா அப்படிதான் கொடுப்பாங்க. இல்ல 20 ஆர்டர் பாரு உனக்கு தானே அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர மற்ற சொல்ல மாட்டேன். ஆனா இந்த குக்கர் நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, நீ 12 மணி நேரம் லாகின் பண்ணு, 12 மணி லாகின் பண்ணு, உன்னால எவ்வளவு ஆர்டர் பார்க்க முடியுமோ பாரு. இந்த 12 மணிக்குள்ள 12 மணி நேரத்துல நீ எவ்வளவு லாகின் பண்ண முடியும் பாரு. உனக்கு வந்து இந்த நாள் முடியும் போது உனக்கு நான் 950 ரூபாய் தர்றேன். இல்ல நான் அல்ட்ரா ஃபுல் டைம் நிறைய வேலை பார்ப்பேன் அப்படின்னா உனக்கு 3 மணி நேரம் பிரேக்கும் கொடுத்து அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உனக்கு 1200 ரூபாயில இருந்து 1400 ரூபாய் உனக்கு தாராளமா நான் தர்றேன்னு சொல்லி அந்த நிறுவனம் கேரண்டி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு நீங்க வேலைக்குள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்சடா ஒரு சேலரி வந்ததுல. இப்போ நீங்க ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ போனீங்க அப்படின்னா நீங்க ஓட்டணும், நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் ஓட்டணும், டைமிங் ஃபாலோ பண்ணணும், அப்பெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. நீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த 1500 ரூபாய் ஸ்விக்கில சம்பாதிக்கணும்னா நீங்க நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ணணும். ஆனா இவங்ககிட்ட அப்படி கிடையாது. நீங்க லாகின் ஹவர்ஸ் கரெக்டா மெயின்டைன் பண்ணி என்னென்ன உங்க ஜோன்ல ஆர்டர் வருதோ அந்த ஆர்டர் நீங்க பயன்படுத்தி டெலிவரி பண்ணும்போது உங்களுக்கு பிக்சடா இன்னைக்கு காலைல நான் 6 to 6 லாகின் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு 950 ரூபாய் கையில கேரண்டின்னு சொல்லி நம்பி போலாம். இந்த மாதிரி ஜாப் யாருமே கொடுக்காது. ரொம்ப நாள் இந்த மாதிரி ஜாப் தான் நான் தேடிட்டு இருந்தேன். என்னடா நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், 12 மணி நேரம் 13 மணி நேரம் கஷ்டப்படுறோம், நமக்கான ஊதியம் கிடைக்கவே மாட்டேங்குது, 12 மணி நேரம் லாகின் பண்ணி 450 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய டெலிவரி பாய்ஸ் நானும் பார்த்திருக்கேன். ஆனா இவங்க 12 மணி நேரம் லாகின் பண்ணு உனக்கு 950 ரூபாயும், 14 மணி நேரம் லாகின் பண்ணு உனக்கு வந்து பார்த்தா அப்படின்னா நான் 1200 ரூபாயில இருந்து 1400 ரூபாயும் நம்ம தரேன். நான் என்ன 1200 ரூபாயில இருந்து 1400 ரூபாய் ஒரு மாதிரியா பேசிட்டு இருப்பேன். நிறைய பேர் சந்தேகங்கள் வரும். என்ன ரீசன் அப்படின்னா பெட்ரோல் அலவன்ஸ். நீங்க ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டருக்கு மேல ஓட்டுற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும், எப்படி 100 கிலோமீட்டருக்கு மேல ஓட்டுற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ரூபாய் கொடுக்குறாங்க. எப்படி 100 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா நல்லா ஒரு மைலேஜ் கொடுக்க வண்டியில 150 ரூபாய் பெட்ரோல் போட்டு நீங்க ஓட்டா போடும். அதுக்கு மேல நீங்க ஓட்டுறதுக்கெல்லாம் நானே தர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேரண்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? பெட்ரோலுக்கும் நாங்க பிரச்சனை இல்லை, டெய்லியும் 950 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா நிறைய குடும்பத்தை வேலை பாக்குறாங்க, நிறைய டெலிவரி பாய்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. தயவுசெய்து அவங்க வீடியோ அனுப்பிவிடுங்க. ஏன்னா பிக்சடா கஷ்டம் ரொம்ப நான் படுவேன் அப்படின்னு நினைக்கிறோம், அல்ட்ரா ஃபுல் டைம் எடுத்துக்கங்க. இல்ல நான் 6 to 6 லாகின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க ஃபுல் டைம் எடுத்துங்க. தாராளமா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சு போய்கிட்டே இருக்கலாம் இந்த ஜாப், இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. இந்த நிறுவனத்துல நிறைய பேர் இந்த நிறுவனத்துல வீக்லி இன்சென்டிவ் இருக்கணும். வீக்லி இன்சென்டிவ் கொடுக்குறாங்கப்பா, வீக்லி இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. நீங்க ஆர்டர்லாம் எடுக்கணும், வீக்லி இன்சென்டிவ் உங்களுக்கு தாராளமா வீக்லி இன்சென்டிவ் வருது. அது இல்லாம உங்களுக்கு பெட்ரோல் அலவன்ஸ் 150 கிலோமீட்டருக்கு மேல போனீங்கன்னா பெட்ரோல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம டெலிவரி பாய்ஸ்க்கு வவுச்சர் ப்ரொவைட் பண்றாங்க. வவுச்சர் இருக்கு, நீங்க ரெகுலரா வேலை பாக்குறீங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீங்க குக்கருக்கு மட்டும்தான் வேலை பாக்குறீங்க அப்படின்னு ரெகுலரா வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா
நல்ல ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்றீங்க, நல்ல உங்களுக்கு என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன வவுச்சரா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு மழை காலங்களில் பயன்படுற மாதிரி ஒரு பவர் பேங்க், அது மாதிரி கோட்டு, அந்த நார்மலா அந்த ரெயின் கோட், அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சரி இந்த ஜாபுக்கு எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் நான் போடுறேன், இந்த நம்பரை நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ற மூலியமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 600 ரூபாய் தான் ஜாயினிங் ஃபீஸ் கட்டுவாங்க. நீங்க கட்டி ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1500 ரூபா பிளாட்ஃபார்ம் சார்ஜ்னு சொன்னாங்க. மீதி 600 வந்து ரீஃபண்டபிள். நீங்க 90 நாளைக்கு மேல வேலை பாத்தீங்க அப்படின்னா அந்த காசு வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்பை நம்பி தாராளமா போங்க. ஏன்னு கேளுங்களேன், இப்போ நீங்க ஸ்விக்கியோ ஜொமேட்டோல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 20 ரூபா சேர்த்துனா உங்களால 1000 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஆனா அந்த குக்கர் நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, நல்ல ஒரு ஜாப்புங்க, பிக்சடா சேலரி கிடைக்குது. இன்னைக்கு காலைல நீங்க வேலைக்கு போறீங்களா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 ஆர்டர் தான் பாத்திருக்கேன், 6 to 6, ஒரு 8 ஆர்டர் தான் நான் பாத்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு 950 ரூபாய் அவங்க கொடுத்துறாங்க, கேரண்டியா கொடுக்குறாங்க. இந்த ஜாப்பை பயன்படுத்திக்கங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.